ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோஃப்தா கறி பண்ண போகிறோம். இந்த டிஷ் வந்து மேக்ஸிமமாக பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 கப் வேக வச்ச பீன்ஸு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 கேரட் வந்து துருவி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து வேக வைக்கல, பச்சையாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஸ்வீட் கார்ன், ஸோ அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 2 வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சாட் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா வந்து இந்த வெஜிடபிள்ஸு நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பிணைஞ்சி விடுங்க. இதில் இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள் பிடிக்குமோ எல்லா வெஜிடபிளும் நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதால இது ஒரு பைண்டிங்காக தான் வந்து இதை நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை வந்து பால் சைஸில் வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் தடவினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை வந்து கையில் எடுத்து நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டும் போது எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் ஈவனாக உருட்டுங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் வந்து பொரிக்கும் போது உடையாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்ஸையும் வந்து நல்லா ஒரே ஷேப்பில் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால்ஸை வந்து அந்த எண்ணெயில் வந்து ஒவ்வொன்றா போட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ஃப்ரை ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அவுட்டர் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். உள்ளே வந்து நல்லா வேகாமல் உள்ளே வந்து அப்படியே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வந்து இதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். நல்லா 2 சைடு வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரும் இது வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் அதில் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். வெங்காயமும் சீரகமும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி வந்து ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதிலே வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி 2 வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 2 வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவியோடு நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கிரேவியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தட்டு வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இல்லைன்னா கூட வந்து பரவாயில்ல. இதில் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக வந்து புளிக்காத தயிரும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த பால்ஸ் கூட இந்த கிரேவியை வந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸில் கிடைக்கிற வெஜ் கோஃப்தா கறி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசைக்கு வந்து வச்சு சைடிஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.